அனைவருக்கும் வணக்கம். மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கும் விருச்சகம், உங்களுக்காக மட்டுமே இந்த பதிவில் மிகுந்த சிரமத்திலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். வாங்க. விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்று 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. இது ஒரு விதமான மிகுந்த சிரமத்தை குறைக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதி பொதுவாகவே 3, 6, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பது மிகுந்த வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது அர்த்தாஷ்டகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய புதனும் சூரியனும் மாறி 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகின்றன. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்ற ராசியின் அதிபதியான செவ்வாயுடன் இணைகிறாருங்க. பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு பிறகு 3 கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது நிச்சயமாக மிகுந்த சிரமத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பது தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் 8 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் தற்போது சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்திற்கு வருவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக பொதுவாக முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் சனியும் பகை கிரகமாக பார்க்கப்படுகின்றன. இந்த 2 கிரக நிலைகளும் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் இணைவது அவ்வளவு நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது. இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. சூரியன் அதிநட்பு கிரகமாக புதனுக்கு பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்டவருடன் இணைவது புத ஆதித்ய யோகம் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுகஸ்தானம் வலுப்பெறுவதால் பல தடைகள் விலகும். அது மட்டுமல்லாது சனியின் பார்வையிலும் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க. அப்படிப்பட்டவருடன் இணைவதால் இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியாக மிகப்பெரிய மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சூரியன் சனி இரண்டும் பகை கிரகமாக இருந்தாலும் இந்த 2 கிரக நிலைகளின் பார்வையிலும் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார். எனவேதான் நட்பை கொண்டாடக்கூடிய புதனுடன் இணைவதால் நிச்சயமாக நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. அது மட்டுமல்லாது இந்த 3 கிரக நிலைகளும் இணைந்து 7ஆம் இடமாகிய சப்தம பார்வையால் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கின்றனர். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. லாபஸ்தானம் வலுப்பெறக்கூடிய தருணத்தில் பல்வேறு வகையான புதிய லாபம் நிறைந்த விஷயங்கள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றனர். அது மட்டுமல்லாது பல்வேறு வகையில தடையும் தாமதத்தையும் சந்தித்து வரக்கூடிய சூழ்நிலைகள் அனைத்தும் விலகுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. ஏனென்றால் வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் மிக வலுவாக இந்த 2 கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய சிரமங்களை விலக்கு விடுகிறாருங்க. சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் இருக்கக்கூடிய புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரத்தையும் விவேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்டவர் சாதகமாக இல்லை என்றால் நிச்சயமாக நோய்வாய்ப்படுவதற்கோ அல்லது மிக எளிதாக முடிக்க வேண்டிய காரியங்களை கூட கடினமாக சிக்கலாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகும். ஆனால் இந்த தருணத்தில் மிக வலுவாக அவை அனைத்தையும் விளக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே இந்த தருணம் என்பது நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அது மட்டுமல்லாது பொதுவாகவே மனிதன் தன்னுடைய வாழ்வில் கடின உழைப்பை மற்றும் செயல்படுத்தினான் என்றால் நிச்சயமாக தன்னுடைய இலக்கை அடைவதற்கு மிக நீண்ட காலம் ஆகுங்க. தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் செலவழித்தாலும் தன்னுடைய இலக்கு லட்சியத்தை நிறைவேற முடியாமல் செலமாறுவதற்கான வாய்ப்பும் நிராசையாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். ஆனால் புதன் வலுவாக இருக்கும் போது அவர் கொடுக்கக்கூடிய தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தினால் நிச்சயமாக உங்களுடைய நிர்ணயித்த இலக்கை அடைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக குறுகிய காலகட்டத்திலே கிடைக்கும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். உதாரணமாக ஒரு 10 நபர்கள் சேர்ந்து ஒரு பாறையை நகர்த்துகின்றனர். அந்த அளவிற்கு எடை கொண்ட பாறையை ஒரு தூரத்திலிருந்து சில தூரம் தள்ளி வைக்க வேண்டும். அதுதான் பணி. அதே போன்று 100கணக்கான பாறைகள் இருக்கின்றன. அப்படி இருக்கக்கூடிய பாறைகளை பல நபர்கள் சேர்ந்து கடின உழைப்பை செயல்படுத்தி ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றுகின்றனர். அப்படி மாற்றும்
போது சில நாட்கள், சில மாதங்கள், ஏன் சில வருடங்களுக்கு மேலே அந்த பணியை முடிக்க தேவைப்படுகிறது. ஆனால் அதே சமயம் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை பயன்படுத்தும் போது லிவர் மெக்கானிசம் என்று சொல்லக்கூடிய டெம்புஹோல் மெக்கானிசம், அதாவது கடப்பாறையை பயன்படுத்தும் போது 10 பேர் சேர்ந்து தள்ளக்கூடிய அளவிற்கு எடையுள்ள பாறையை ஒரே ஆளே தள்ளுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அப்படி செய்யும் போது இந்த பணியானது மிக குறுகிய நாட்களுக்குள்ளே முடிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறதுங்க. ஆனால் அதே சமயம் தற்போது இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது சில மணி நேரத்திற்குள்ளே அந்த பணியை முழுமையாக நிவர்த்தி செய்து அதனுடைய வெற்றியை சில மணி நேரத்திற்குள்ளே ஈட்டுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அதே போன்றுதான் மனித வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமங்களை விளக்குவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக புதன் கொடுக்கக்கூடிய தெளிந்த அறிவாற்றல் என்பது அனைத்து விதமான சிரமங்களையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இதை சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக உங்களுடைய இலக்கை கடின உழைப்பை மட்டும் செயல்படுத்தி நீண்ட காலமாக முயற்சி செய்தாலும் அடைய முடியாத ஒரு இலக்கை நிச்சயமாக புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலால் மிக குறுகிய காலகட்டத்திலே அடைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறதுங்க. எனவே மிகுந்த சிரமம் இருந்தாலும் அவை அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெருக்கக்கூடிய ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை புதன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானத்தில் புதன் மட்டுமல்ல சனி மற்றும் சூரியனும் இணைந்திருப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் தங்கு தடையின்றி நடைபெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. சில நேரங்களில் அலைச்சல் அதிகரித்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றி நிச்சயமாக இருக்கிறது. புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான யோகமும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக உண்டு. உத்தியோக ரீதியாக நீ அர்த்தாஷ்டகஸ்தானியாக 4ஆம் இடத்தில் இருந்தாலும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. 4ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். அவருடன் புதன் இணைந்திருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட நல்ல வேலை வாய்ப்பை தேடித்தருங்க. புதிதாக வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையிலும் புதிய அதிரடியான ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தேர்தல், கூட்டணி மற்றும் பொறுப்புகள் போன்ற அனைத்துமே நீங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக அமையும். மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும். விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகள் மனநிறைவை கொடுக்குங்க. விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு பகவானும் சுக்கிரனும் ஓரளவிற்கு சாதகமாக இருப்பதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். பெண்மணிகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் நிச்சயமாக உறுதி செய்யப்படும். மிகுந்த சிரமத்தில் சிக்கி தவிக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அந்த சிரமத்தில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.